கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஷீபா. நான் நாகர்கோவிலேருந்து வரேன். நாங்கள் இப்போ சென்னையில் ஃபேமிலியாக இருக்கோம், போரூரில். என் மகன் போன வருஷம் கல்வியாண்டில் காலேஜ் முடித்து அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் 12,000 ரூபாய் சேலரியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். டிசம்பர் மாதம் நான் விண்ணப்பம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போனேன். ஏசப்பா, எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுப்பா. டிசம்பர் 29 என்னுடைய கசின் பிரதரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சும்மா லேபராக தான் ஒரு விசா தருவேன்னு நான் கேட்டேன். அவன் என்ன படிச்சிருக்கான்னு கேட்டு அப்புறம் பேசினது பிறகு தான் தெரிஞ்சது. கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எல்லாமே ஒரு வாரத்திலே கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் கடந்த February 1 அவனுக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ. நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு அபுதாபியிலேருந்து இன்டர்வியூ. அதுலேயும் ஆண்டவர் இன்டர்வியூ நல்ல முறையில் கிளியர் பண்ண செய்து 10 அவனுக்கு ஆஃபர் லெட்டர் வரவும், அந்த அபுதாபி தேசத்திலே என் மகனுக்காக கர்த்தர் கொடுத்த வேலை HSC ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் கம்பெனியிலே என் மகனுக்கு ஒரு பணியை கொடுத்து 27 அவன் அபுதாபி தேசத்திற்கு போய் இன்று அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்துள்ளார். 12,000 ரூபாய் சம்பளத்திலே வேலை வாங்கி பார்த்து கொண்டிருந்த என் மகனுக்கு இன்று 70,000 ரூபாய் சம்பளத்திலே ஆண்டவர் பணியமர்த்த வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் சமாதானம். நான் மதுராந்தகத்திலேருந்து வரேன். நான் ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறேன். நான் எங்கள் சகோதரியுடைய மகனுக்காக ஒரு செக்கு நான் கொடுத்துட்டேன். அதை நாங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம். ஆனாலும் இருந்தாலும் அந்த செக்கு 23 லட்சமாக அவரே ஃபில்லப் பண்ணி அதை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு 2021 2025 வரைக்கும் எனக்கு அந்த கோர்ட்டு கேஸு நடந்துகிட்ருக்கு. நான் ஸ்கூலில் 6 நாள் லீவ் போட்டுட்டு அதே மாதிரி அரை நாள் ஸ்கூலுக்கு இப்படி தான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது நான் அந்த கோர்ட்டு கேஸுக்காக சொல்லி நான் எழுதி ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்போ February 17 திங்கட்கிழமை உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் பயந்துட்டு ப்ரேயர் செல்லுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். 8 to 9 அப்போ ஒரு ஐயா ப்ரேயர் பண்ணாங்க. நீங்கள் போங்க, கடவுள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஐயாவுடைய ஜெபம் 10 மணிக்கு நான் டெய்லி கேட்பேன். அப்போ உன் சிறையிருப்பை திருப்புவார் என்ற வசனத்தில் சங்கீதம் 126 1-3 வரைக்கும் அந்த மெசேஜ் எடுத்தாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், சாமி, பிரஜாதி எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கணும், அந்த லாயரு ஜட்ஜுங்க எல்லாரும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஐயாவும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இன்னொன்று சொன்னார், தாரும் அப்படின்னு கேட்கறது ஜெபம். நீங்கள் அது தந்துட்டதுக்காக நன்றின்னு சொல்றது ஜெபத்தினுடைய விசுவாசம், ஜெபத்திற்கான பதில்னு சொன்னார். நான் அப்போவே 12 மணி நைட்டு எழுந்து, ஐயா நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றின்னு சத்தமிட்டு கட்டினேன். அடுத்த நாள் காலையில் போகும்போது ஒரு ஜட்ஜி அம்மா, சின்ன வயசு அவங்க, ஏசப்பா ஒரு பாவமான ஸ்திரியை கல்லெறியும் போது குனிஞ்சு எழுதிட்டு இருப்பாங்களையா, அது மாதிரி எழுதிட்டு உங்களுக்கு பொய்யான வழக்கு, உங்களுக்கு தீர்ப்பளித்து விடுதலை அளிக்கணும் ஒரே நிமிஷத்தில் சொப்பனம் காண்கிறது போல என் வாழ்க்கையில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. உண்மையாக அங்கே இருக்கிற லாயர் எல்லாரும் அது செக்கு கேஸ் இது வரைக்கும் ஒரு நாளும் ஜெயிச்சதே கிடையாது. உங்களுக்கு ஜெயிச்சது பெரிய அதிசயம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எனவே நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இப்ப சிங்காசனத்துல இல்ல, நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாம் இந்த நாள் செய்திக்கு நேராய் கடந்து செல்லுவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் நடக்கிற அற்புதங்களில பெரிய அற்புதம் செத்து போனவனை உயிரோடு எழுப்புறதுன்னு நினைக்கிறீங்களா? கடனில் இருந்து வெளியே வர்றதுன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பங்களா கட்டுறதுன்னு நினைக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிறதுலேயே பெரிய அற்புதம் ரட்சிப்பு என்கிற அற்புதம். அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன்.
இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய அற்புதங்களில் முதன்மையான அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு இது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது? ஹல்லேலூயா. அதை விட மேலானது ஒண்ணுமே இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்தும ரட்சிப்பை நஷ்டப்படுத்தினால் அவன் சம்பாதித்து இந்த உலகத்துல பெயரோட புகழோட வாழ்ந்து அர்த்தமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆமென். இப்ப நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஏற்கனவே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, இன்னைக்கு இன்னொரு அற்புதமா இந்த ரட்சிப்புல அப்படின்னு கேட்டா, இந்த ரட்சிப்பு ஒரு நாள் கூத்து அல்ல, ஒரு நாள் அனுபவம் அல்ல. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நிலை நிற்கிறவன் சாகிறது வரைக்கும் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு உன்னத அனுபவம் ரட்சிப்பு. சில நேரங்கள்ல சிலருக்கு சின்ன வயசுல இருந்தே ரட்சிப்பு இருந்து அப்படியே அந்த ரட்சிப்பை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. சிலர் திடீர்னு கடைசி காலத்துல விட்டுருவாங்க. அந்த நேரம் பார்த்து மரணம் வந்தா அவ அத்தனை வருஷம் கட்டி காத்த ரட்சிப்பிற்கு அர்த்தமே இல்லாம பிரயோஜனமே இல்லாம போயிடும். ஆனா சிலருக்கு இருக்கு பாருங்க, 11th hour மிரக்கிள் மாதிரி சிலுவையில தொங்கிட்டு இருந்த அந்த கள்ள, 2 கள்ளன்ல ஒருத்தனை கிடைச்சது பாருங்க. உலகத்துல இருக்கிறதுலே பெரிய அற்புதம் அந்த கள்ளனுக்கு கிடைச்சு. ஏன் தெரியுமா? கடைசி நிமிஷத்துல அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ரட்சிப்பின் மேன்மையை தெரிந்து கொண்டு தன்னுடைய பாவங்களை அர்ப்பணித்து சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வருகை வரும் பொழுது என்னை நினைத்தருளும் அப்படின்னா, என் பழைய வாழ்க்கையை அழிச்சு எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து உம்முடைய ராஜ்யத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளும். பெரிய ஜபங்க அது. பைபிள்ல ஒரு லைன்ல தான் இருக்கும். ஆனா அத போல பெரிய ஜபம் வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அசந்துட்டார். அங்க 2 பேருக்கு வாய்ப்பு இருந்து, இடது பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கும் வலது பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கும் வாய்ப்பு இருந்து. ஒரு கள்ளன் திமிர்லே அழிஞ்சான். கடைசி வரைக்கும் அவன் தலையை நிமித்த முடியல, அவனுடைய கடின இருதயத்தை மாற்ற முடியல. ஆனால் ஒருவனுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திட்டு இதான்டா சான்ஸ் சொல்லி சாவுறதுக்கு முன்னால கடைசியா இயேசுநாதர்கிட்ட டைரக்டா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்ப சிலருக்கு கடைசி நிமிஷத்துல நான் பார்த்திருக்கிறேன், சிலருக்காக மரணத்தின் விளிம்பில் இருக்கிற நேரத்தில் ஜெபிக்க அழைப்பார்கள். அழைக்க போகும்போது சிலருக்காக ஜெபிச்சு அதுல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறேன். சிலருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு இந்த கடைசி நிமிஷத்துல ரட்சிப்பை பத்தி சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சிட சொல்லு, இவனை நான் அப்படியே பத்திரமா மேல கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்வார். அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, இந்த உலகத்துல நீ இதுவரைக்கும் பண்ணின எல்லா பாவங்கள் அட்டூழியங்களுக்கு கடைசி நிமிஷத்துல நல்ல கள்ளனு, கள்ளன்ல நல்ல கள்ளன்னு போட்டிருப்பாங்க. கள்ள ஆனா நல்ல கள்ள. ஏன்னா கள்ளனா இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல மனம் திரும்பணுன்ற ஒரு நல்ல எண்ணம் வந்ததில்லை, அதனால அவன் நல்ல கள்ளன். அப்படி அநேகருக்கு கடைசி நிமிஷத்துல பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை வாங்கி கொடுத்த அநேக பிள்ளைகள் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மகள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவ. அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. அரசியலில் ரொம்ப பிரபலமான ஒரு சகோதரர். ஆனால் இந்த மகளுடைய ஆசை, தாயாருடைய ஆசை, எப்படியாவது இவர் கடைசி நிமிஷத்தில் ரட்சிக்கப்படணும். ஒரு பெரிய கொள்ளை நோய் ஒன்று அவருக்கு வந்தது. இந்த சூழ்நிலையில் அவங்க கடைசியாக அவரை அழைச்சிட்டு நம்முடைய முதல்ல இருந்த பெருங்குடியில் இருந்த ஜெப மண்டபத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். நடக்க முடியாமல் அப்படியே அவரை கைத்தாங்கலை பிடிச்சு கொண்டு உட்கார வச்சிருந்தாங்க. அந்த சகோதரனுக்கு அன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்லி அவருக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவர் இயேசுவை மனதிலே ஏற்றுக்கொண்டார். இயேசுவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத காலத்திலே இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு சில நாட்களில் அவர் மரித்து போய்விட்டார். அவருடைய நல்லடக்கத்தை நான் போயிருந்தேன். எஸ்தரக்கா எங்கள் மினிஸ்ட்ரியில் உள்ள எல்லாரும் அவருடைய அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். கிறிஸ்தவ முறைப்படி அவருடைய அடக்க ஆராதனை நடந்துச்சு. அப்போ மந்தவழி கல்லறைக்கு அவருடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வாலிப மகளை எங்கள் காரில் நாங்கள் ஏற்றிட்டு, அவளையும் அவங்க அம்மாவை ஏற்றிட்டு, நானும் என்னுடைய மனைவி ஆறுதல் சொல்லிகிட்டே வருகிறோம்.
அப்போ அந்த மகள் அழுது சொன்ன காரியம், அப்பா நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்களில் நீங்கள் விரும்பினதெல்லாம் உங்களுக்கு எனக்கு பண்ணி கொடுக்க முடியலப்பா. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய சமூகத்தில் போகிறீங்க, உங்களுக்கு விரும்பினதெல்லாம் ஏசப்பாங்க வச்சிருக்காருப்பா. இருதயம் உடைந்து போன பக்கத்தில் உட்கார்ந்து என்னுடைய மனைவி ஆறுதல் சொல்லிட்டா வரா. அவளுக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, கடைசி நிமிஷத்தில் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டா. அந்த ரட்சிப்பின் அனுபவம் எங்கள் அப்பாவை இயேசுப்பாவிடத்தில் கொண்டு போச்சு. அவர் சொல்ற, நான் கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா, உங்களுக்கு விரும்புறதெல்லாம் பரலோகத்தில் எங்கள் அப்பா ஆண்டவர் வச்சிருக்காருப்பா, இயேசுநாதர் வச்சிருக்காருப்பா, நான் சந்தோஷமா அனுப்பி விடுறப்பா. நீ இயேசுப்பாட்ட தானே போறப்பா, உங்களை சந்தோஷமா நான் அனுப்பி விடுறேன். உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இனி அங்க கிடைக்கப்பா. அங்க சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு. சந்தோஷமாய் தகப்பனை வழி அனுப்பினதை நினைத்து நான் கர்த்தருக்குள்ளே நன்றி சொல்லுங்க. கடைசி நிமிஷத்தில் அந்த தாயும் மகளும் அடைக்கல பட்டணத்துக்கு கூட்டு வர்றாங்க. அந்த சேப்பல் வெளியே அந்த இடம் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இயேசுவை குறித்து சொல்லி அவருக்கு நிறைய பாவ மன்னிப்பின் காரியங்களை சொல்லி கொடுத்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து போனார். ஒரு மனநிறைவோடு போனார். அதன் பிறகு உலகத்தின் பாவங்களுக்குள்ளே போக ஆண்டவர் அவரை அனுமதிக்காதபடிக்கு அவர் எடுத்துக்கொண்டார். நல்ல ஆயத்தத்தோடு இருக்கிற நேரங்களிலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனும் பிறந்ததன் பலனை அனுபவிக்கணும்னா இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அனுதினமும் நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி புதுப்பிச்சுட்டே இருக்கணும். எனி டைம் ஆண்டவருடைய வருகை இருக்கும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இனி காலம் செல்லாது, சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பதை ஆண்டவர் நேரடியாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் எழும்பி பயங்கரமான காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. அறிவு பெருகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை அவருடைய ரகசிய வருகை லேட் ஆனாலும் சரி, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வருகை அதுதான் மரணம். அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். வியாதி ரூபத்தில் வரலாம், விபத்து ரூபத்தில் வரலாம். நல்லா தூங்கிட்டு இருந்துட்டு அப்படியே ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு போயிருக்கலாம். இரவோடு இரவாக எப்ப வேணாலும் வரலாம். ஆனா எப்ப ஆண்டவர் கூப்பிட்டாலும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுதான் பெரிய அற்புதம். ஆண்டவருடைய அழைப்பிற்கு, ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் நம்மை தகுதி வாய்ந்தவர்களாய் வைத்துக் கொள்ளுவதை விட பெரிய அற்புதம் ஒன்றுமில்லை. ஒரு காலத்தில் என் ஊழியம் ஆரம்பிச்சது பிறகே சொல்றேன், நிறைய தாய்மார்கள் சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை அமெரிக்கா போனேன்னு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை லண்டனுக்கு போனேன்னு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு வேணுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படியெல்லாம் ஜனங்கள் தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு வந்த நாட்கள் ஒரு காலம். இப்பொழுது 99% பெற்றோர்கள் என் பிள்ளை ரட்சிக்கப்பண்ணேன்னு ஜெபம் பண்ணுங்கய்யா, என் பிள்ளை சர்ச்சுக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுங்கய்யா, என் பிள்ளை பின்மாற்றத்தில் போயிட்டா, இயேசு விட்டு போயிட்டா, என்னால தாங்க முடியல, அவளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அவ பரலோக மேன்மையை இழந்துருவாளே. என் பிள்ளையுடைய ரட்சிப்பிற்காய் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க, என் புருஷன் மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்ப பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரிகிறது, இந்த உலகத்துல இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டுட்டேன்னா ஆண்டவருடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டு விடுவோம். எனவே இன்னைக்கு ஆண்டவரிடத்துல அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை டெய்லி புதுப்பிக்கிறதற்கு உடைய மனசாட்சி ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். செத்து போன மனசாட்சியை இன்றைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். செத்து போன மனசாட்சி ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அநேக பிள்ளைகளுடைய மனசாட்சி செத்து போன நிலைமையில பாவத்திலேயே உழந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த அற்புத அடையாளங்கள் முகாம் மூலமாக இருப்பதிலேயே ஹையஸ்ட் அண்ட் டாப்பஸ்ட் மிரக்கிள் ரட்சிப்பின் அனுபவம். இன்னைக்கு இயேசு தன்னுடைய இரத்தத்தால் உங்க எல்லாரையும் சுத்தம் பண்றார். உடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு சமாதானத்தின் தேவன் தாமே
உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக, முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. இந்த ஜெபத்தை உங்களுக்காக சொல்ல ஆண்டவர் சொன்னபடியினாலே இந்த வசனமே ஒரு ஜெபம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இந்த பரிசுத்தன்னு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து சங்கிலி தொடர் அற்புதங்கள் நடக்கும். ஒரு முறை எங்களுடைய ஊழியத்தில் ஒரு தாயார் வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் துறையில் பெரிய அதிகாரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், இந்த அம்மா டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அந்த தம்பிக்கு அவங்களுக்கு 2 பிள்ளைகள், மகளுக்கு நல்லபடியாக ஜெபம் பண்ணி நல்லபடியாக திருமணம், பிள்ளை பாக்கி எல்லாம் கிடச்சிருச்சு. இந்த மகனுக்கு படித்து முடித்து ரொம்ப வருஷம் ஆகியும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல. ஒவ்வொரு முறையும் தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை கூட்டு வருவாங்க, ஜெபம் பண்ணுவோம். நிறைய வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தால் ஆனால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. ஒவ்வொரு முறையும் அடிமை மூலமாக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தால் எல்லாம் பெண்டிங்கில் கிடக்கு. ஒரு நாள் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அவன் அங்கிள் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் நல்லது நடக்கு, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு. உடனே அவங்க சொன்னாங்களாம், அங்கிள் கொடுத்த ப்ராஃபஸியில் குத்தம் இல்லை, அதை எடுத்துக்க முடியாதபடிக்கு நீ தான் இன்னொன்று தகுதிப்படுத்துகிற. என்னம்மா சொல்கிறீங்க? இல்லை, உங்ககிட்ட சில மாற்றங்கள் வேணும். அமைதியாக போயிட்டானோ. நடுராத்திரி முட்டி போட்டு அந்த தாயார் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இன்றைக்கு இரவோடு இரவாக என் மகனிடத்தில் ஒரு மாற்றம் வேணும். காலையில் எழும்பின உடனே என் பிள்ளைகிட்ட நான் நேரடியாகவே போய் பேச போகிறேன். ஒரு தாய் நேர பிள்ளைகிட்ட போய் சொல்கிறாங்க, மக்களே உனக்கு ஆண்டவர் வேலையை வச்சு ரெடியாக நிற்கிறாரு, இன்னைக்கு காலையில் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லி நீ ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த ஏர்லி மார்னிங் காலையில் அந்த பிள்ளை தூங்குற இடத்துல போய் தட்டி எழுப்பி சொல்கிற ஒரு விசுவாச தாய். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரட்சிப்பு இல்லாததுனால தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கு. சொன்னாங்களா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்தும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா பாவங்களை நீர் மன்னியும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லுடா, உனக்கு வேலை கேரண்டி அப்படின்ட்டாங்க. உடனே இவங்க வெளியே வந்துட்டாங்க. அவன் முழங்கால் போட்டு முதல்ல ஆண்டவருக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்த, ஆண்டவரே எங்கள் அம்மா தட்டி எழுப்பி காலையிலே இதை சொல்லிட்டு போகிறாங்க, என் இருதயத்தில் அது குத்தி கொண்டிருக்கிறது, நான் பாவிகளில் பிரதான பாவி, என்னை மன்னியும். உங்களுக்கு விரோதமாக நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி என்னை மன்னி. தொடர்ந்து அம்மா கூட அப்பா கூட மீட்டிங் வர்றவன், ஆனால் அவனுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. எத்தனையோ கூட்டங்கள் அட்டன் பண்ணா ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல தாயாக ஆவியில ஏவப்பட்டு ஒரு சின்ன முயற்சி எடுத்தாங்க. அவங்க போய் சொல்லவும் தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து அவங்க அம்மாட்ட சொல்றானா, அம்மா நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், இனியாவது எனக்கு ஒரு நல்லது நடக்குமா? நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்த நாள் காலையில ஒரு பெரிய பேங்கில் இவன் கிளர்க்கா அல்ல, இல்லைன்னா சின்ன செக்ஷன் ஆஃபீஸரா அல்ல, அந்த பிரான்ச் மேனேஜராகவும் அல்ல, ஒரு பெரிய அதிகாரியாக அந்த மேனேஜருக்கும் அடுத்த போஸ்ட்ல உள்ள ஒரு நல்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்டை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்பா, என் பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கிறதை பார்க்கிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனே, என் பிள்ளைகளுக்கு கிருபைகளையும் கிருபாவரங்களையும் தான். ஒரு ரட்சிப்பு எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு விலையேறப்பட்டது. அது எங்களுடைய பரலோக மேன்மையை நிர்ணயிக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக எங்களோடு பேசுறீங்கப்பா. உமக்கு நன்றி. இடுக்கண்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகள், நியாய தண்டனைக்கு கீழே நிற்கிற பிள்ளைகள், பட்டயம் இவர்களுக்கே தெரியாம இவங்க கழுத்து மேல நிக்கலப்பா. ஆண்டவரே, இந்த கட்டார சூழ்நிலையில நான் இருக்கிறப்பா. என் பிள்ளை கட்டார ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நிக்கிறப்பா. என் மகை கட்டார ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டு நிக்கிறப்பா. என் பிள்ளைக்கு ஒரு கொடிய கொள்ளை நோய் ஆண்டவர், வாழ வேண்டிய வயசுல இந்த கொள்ளை நோய் ஆண்டவர்.
இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனுடைய நாமம் விளங்குகிற ஜெப மண்டபத்திலே போய் என்னுடைய பாதத்தை பிடிச்சிட்டு நில்லுங்க, இடுக்கண்களிலே உதவி செய்கிற நான் வந்து விடுவிப்பேன் என்று சொன்னீரே, நான் அதிலிருந்து உன்னை ரட்சிப்பேன் என்று சொன்னீரே. உதவி செய்யும் தேவனேன்னு வந்து நிற்கிறாங்கப்பா. உதவி செய்கிற எபினேசரே, என் பிள்ளைகள் என்னென்ன உதவியை கேட்டு நிற்கிறாங்களோ உதவி செய்யுங்கப்பா. உங்களை விட்டா என் பிள்ளைகளுக்கு வேற வழி இல்லப்பா. மருத்துவம் பார்க்க பொன்று பொருளும் பணமும் என் பிள்ளைகள்கிட்ட இல்லப்பா. கேஸ் நடத்த என் பிள்ளைகள்கிட்ட செல்வமும் இல்ல, செல்வாக்கு இல்லப்பா. இந்த நியாய தண்டனையில இருந்து தப்பிக்கிறதற்கு என் பிள்ளைகளுக்கு உங்களை விட்டா வேற இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாண்டவரே. இவர்கள் மேல் இருக்கிற பட்டயத்தில் இருந்து யார் என்ன காப்பாற்றுவாங்கன்னு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த பட்டயமும் இனி வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட செய்வினையின் பட்டயங்கள், மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலையை தான். பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடுகிற, யுத்தம் செய்கிற, நீ ரட்சகர், ரட்சிக்கிற தெய்வம். எல்லா அழிவிலிருந்து என் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள். இப்பொழுதும் என் பிள்ளைகளை நிறைஞ்ச மனசுல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.